ஆப்பசைத்து வால்மாட்டிய மந்தி போலவே மாட்டிக்கொண்டு முழிக்கின்றது மத்திய அரசு. பொதுவாகவே பாஜகவின் சர்வாதிகாரம் நாடு அறிந்ததே. உதாரணமாக நேரு கொண்டு வந்த 5 ஆண்டு திட்டத்தை ஒரேடியாக முடக்கிவிட்டது. இப்போது தொகுதி மறுவரையை என்று செய்யப்போகிறேன் என்று மிரட்டினார் மோடி. உடனே அதன் நகலை எரித்து காட்டினார் ஸ்டாலினார். கண்ட பிற மாநிலங்கள் சூதாரித்து கொண்டன. விளைவு மண்ணை கவித்து மசோதா. ஆனால் கீழே விழுந்தாலும் மீசையிலே மண்முட்டவில்லை என்று காட்ட மீண்டும் எழுந்தார் மோடி. நம் நாட்டு புராணங்களிலே வரும் அந்தகாசுரன் போல, இரணியன் போல, அல்லது கிரேக்க புராணங்களிலே வரும் ஆந்தேஸ் போல மீண்டும் எழுந்து மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தார். தேர்தல் சண்டுக்காகவா இப்படி பெண்கள் மீது திடீர் பாசம் என்று பாராளுமன்ற பெண்களை கூட போர்க்கோலம் பூண்டனர். ஏன் தெரியுமா? இதற்கு முன்னர் இதே பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்தபோது ஊபி, பீகார் போன்ற வட மாநிலங்களே எதிர்ப்பு தெரிவித்தனவே. அப்போது துணிந்து நின்று தமிழ்நாடு மற்ற மாநிலங்களும் அமோக ஆதரவுடன் அதே மசோதாவை நிறைவேற்றினவே. மறந்துவிட்டாரோ மோடி? அப்படி நிறைவேற்றிய பிறகாவது மத்திய அரசு பெண்களுக்குரிய இடஒதுக்கீட்டை வழங்கியதா? இல்லையே. தமிழ்நாடு வழங்கிய 33 விழுக்காட்டை கூட மத்திய அரசு வழங்கவில்லை. அது மட்டுமா, 2024 மக்களவைத் தேர்தலில் பெண்களுக்குரிய இடஒதுக்கீட்டை வழங்கவில்லையே மத்திய அரசு. இப்போ மட்டும் பச்சோந்தி வேஷம் என்ன? பெண்களே கூட இப்படி போர்க்கோலம் பூண்டார்கள் பாராளுமன்றத்திலே. உடனே எதிர்கட்சிகள் எல்லாமே பெண்களுக்கு விரோதமானவை என்று கூவலானார் மோடி. நாம் கேட்கிறோம், மத்திய அரசே, நீ இவ்வளவு நாளும் புல் புடுங்கவாய் செய்தாய். ஆகவே நீர் எங்களை கேலி பண்ணுவதை பார்த்தால் பழமொழியை நினைவுக்கு வருகின்றது. த பாட்டு காலிங் த கெட்டில் பிளாக், அதாவது கரிச்சட்டியை பார்த்து பொறிக்காஞ்சட்டி பல்லிழித்ததாம்.